ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர பக்தர்களெல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரையாக பேட்டி எடுத்துகிட்டு வரோம். அந்த மாதிரி வரும்பொழுது இன்றைக்கி வந்தவங்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துறதுல நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுறோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் முதல்ல அடிக்கல் நாட்டுறோம். அந்த நாள்லேருந்து பக்கத்து தெருவிலேருந்து வராங்க ஒரு டாக்டர் கோபாலகிருஷ்ணன். அவங்களுடைய அம்மா பேர் சுப்புலட்சுமி. அவங்க 2 பேருமே அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கடவுளுக்கு நிறையா விஷயங்களை செஞ்சுருக்காங்க. ஒரு டாக்டருன்ற ஒரு பெருமையும் அதே நேரத்தில் ஒரு கௌரவமோ இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு பக்தராக அவர் எங்களோட ஒன்றா கலந்து இந்த அளவுக்கு கோயில் முன்னுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் பல விஷயங்களை அவங்க எடுத்து போட்டு வேலை செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்களுடைய மருமகளையும் மகனையும், ஏன்னா இப்போ தான் அவர் கல்யாணம் ஆகிருக்கு, அவர் கல்யாணத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம், அவங்களுக்கு இந்த கோயில் மூலிமா மரியாதை செலுத்துறதுல நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுறோம். உங்கள் பேர்? ஸ்ரீஜா. அவங்க பேர் லட்சுமிகாந்த். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? எம்டி பண்ணிகிட்ருக்கேன். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க எம்டி பீடியாட்ரிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பா என்ன டாக்டராக இருக்கார்? அப்பா நெஃப்ராலஜிஸ்டாக இருக்கார், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், ஜிஹெச்சில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார். அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இந்த நல்ல குடும்பத்தில் இவங்க வாழ்க்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா? அதனால் நீங்களும் ஒரு பாபா அழைவட்டியாக தான் மாற போகிறீங்க. ஏற்கனவே பாபா கும்பிட்டுருக்கீங்களா? இருக்கா? அந்த நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிருஷ்ணர் பிறக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். படிப்பு நல்லபடியாக முடிஞ்சு நீங்களும் லைஃப்பில் ஒரு செட்டில் ஆனவுடனே கண்டிப்பாக ஒரு கிருஷ்ணர் பிறப்பார். அன்றைக்கி நீங்கள் நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் எங்களோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே நேரத்தில் இவர் ஸ்கூலில் படித்த நாள்லேருந்து காலேஜ் படித்து அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் முடிக்கிற வரைக்கும் பாபாவோடைய பின்தொடர்வு அவருக்கு நிறைய இருக்குது. அது அவர் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது இல்லைங்களா? ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இவர் இந்த டாக்டர் கண்டிப்பாக இங்கே வந்துடுவார். சாமிக்கு ஏதாவது செய்யணுன்னா அதுக்கான என்ன அவரால் முடிஞ்சது என்ன உதவி முடியுமோ அந்த உதவி அவர் கண்டிப்பாக செஞ்சுட்டு போவார். அப்படின்றதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்றைக்கி பேட்டி எடுத்ததில். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் எங்களோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ. Subscribe to my channel and please press the bell icon for more videos.